பாவம் உங்களை தேவ பிரசன்னத்தை விட்டு துரத்தி விடும். பாவம் உங்களை தேவ பிரசன்னத்தை விட்டு பிரித்து விடும். பாவம் உங்களுடைய தேவ அன்பை விட்டு பிரித்து விடும். பாவம் உங்களை தேவனுடைய உறவை விட்டு பிரித்து விடும். பாருங்க, ஏதேன் தோட்டத்தில் பாவம் இல்லாமல் இருந்தார்கள். தேவன் அவர்களை பார்க்க அந்த குளிர்ச்சியான வேளையில ஒவ்வொரு நாளும் வந்தார். அவர்கள் சந்தோஷமா இருந்தார்கள், அவர்கள் மனமகிழ்ச்சியா இருந்தார்கள். அங்கு குறுக்கு இல்லை, அங்கு முள் இல்லை, அங்கு வியாதி இல்லை, அங்கு கண்ணீர் இல்லை. எப்ப அவர்கள் பாவம் செய்தார்களோ அவர்களை விட்டு தேவ மகிமை இழந்து அவர்கள் நிர்வாணிகளாய் மாறி போனார்கள். அவர்கள் தேவனை பார்த்து ஒளிந்து கொண்டார்கள். என்னை கேட்கிற தேவ ஜனமே, கர்த்தர் வரப்போகிறார். இதான் ஆண்டவர் சொன்னார், மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள், காலம் நிறைவேறிற்று. எப்படி ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஆண்டவர் வரும்போது அவர்கள் பாவம் செய்தது நிமித்தமாக ஒரு மரத்தின் கீழாக ஒளிந்து கொண்டார்களோ, அதுபோல இந்த வருகையின் நாட்கள்ல பாவத்தில் இருக்கிற மக்கள் தேவ வருகையில் காணப்படாமல் தேவனை விட்டு ஓடி ஒளிந்து எங்கேயாவது மறைந்து கொள்ளுவார்கள். அது காரணம் என்ன தெரியுமா? அவரிடத்தில் தேவ மகிமை இருக்காது, தேவ பிரசன்னம் இருக்காது, அவர்கள் வருகையில் காணப்பட முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை மத்திய ஆகாயத்தில் அனுப்பும் போது, ரகசிய வருகைக்கு அனுப்பும் போது, கீழே இருந்து இந்த வேலையை செய்து மத்திய ஆகாயத்துக்கு கொண்டு போகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவருக்கு பேரே பரிசுத்த ஆவியானவர். அப்போ பாவம் செஞ்சா பரிசுத்தர் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை விட்டு விலகி விடுவார். அப்போ கிறிஸ்து வருகிற வேளையில அவர் நமக்குள் செயலாற்ற முடியாது. நாம் மறுரூபப்பட்டு மத்திய ஆகாயத்தில் நம்முடைய மணவாளனை சந்திக்க முடியாது.